விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது. புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. அக்கரை நோக்கே விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது. பரந்த சமுத்திரத்தில் செல்கின்றது. பார சுமையோடு செல்கின்றது. பரந்த சமுத்திரத்தில் செல்கின்றது. பார சுமையோடு செல்கின்றது. பரபரப்போடே செல்கின்றது. பரமன் வாழும் பரம் நோக்கே, பரமன் வாழும் பரம் நோக்கே விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது. புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசையாமல் செல்கின்றது. அக்கரை நோக்கே, அக்கரை நோக்கே ஆழம் நிறைகடலில் செல்கின்றது. அலை வந்து மோதியும் செல்கின்றது. ஆழம் நிறைகடலில் செல்கின்றது. அலை வந்து மோதியும் செல்கின்றது. ஆர்ப்பரிப்போடே செல்கின்றது. ஆண்டவர் அதற்கு மாலுமியாம். ஆண்டவர் அதற்கு மாலுமியாம். விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது. புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசையாமல் செல்கின்றது. அக்கரை நோக்கே, அக்கரை நோக்கே நீடிய பொறுமையோடு செல்கின்றது. நீண்ட பயணமாக செல்கின்றது. நீடிய பொறுமையோடு செல்கின்றது. நீண்ட பயணமாக செல்கின்றது. நிலைவலமாக செல்கின்றது. நிரந்தரமான இடத்தை காண ஏலேலோ ஏலோசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா. விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது. புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசையாமல் செல்கின்றது. அக்கரை நோக்கி, அக்கரை நோக்கி, அக்கரை நோக்கி. எங்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். ஆண்டவரே, எங்கள் இருதயத்தின் ஞானங்களும் எங்கள் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய திரு சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. இயேசுவின் பெயரில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளுக்குண்டான தியானம், இயேசு உங்கள் வாழ்க்கை படகில். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு என் வாழ்க்கையின் படகில். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் வாழ்க்கை படகில் இயேசு இருக்கிறாரா என்ற தற்பரிசோதனை இன்றைக்கு. புயல் வரும், மழை வரும், காற்றடிக்கும், நீங்கள் சேதமில்லாமல் பயணம் செல்வீர்கள். காரணம், உங்களோடு கூட பயணிக்கிறவர்கள் ஆண்டவராகிய இயேசுவாக இருக்கின்றார். வியாதி வரும், ஏன் மரணத்துக்கு சமீபமாக கூட நாம் செல்லலாம். ஆனாலும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். அன்புக்குரிய கர்த்தருடைய விசுவாசிகளே, நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரமாக கப்பலின் அடித்தட்டில் ஆண்டவர் தூங்கி கொண்டிருக்கின்றார். அவர் உண்மையாக தூங்குவாரா? அவர் உறங்குவதும் இல்லை,
தூங்குவதும் இல்லை. அப்படின்னா நிரந்தரமான தலைவர் அவர், படகோட்டியவர், படகில் நம்மை அழைத்து செல்கிறவர், பாதுகாப்புக்கு வழிநடத்துகிறவர், அக்கறையை பயணிக்க செய்கிறவர். அப்படி அவர் இருப்பார்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை படகில் ஆபத்துகள் வரலாம், அநீதிகள் நேரலாம், துன்பங்கள் வரலாம். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லமா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவருடைய கோல் அவருடைய தடி தாங்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இக்கட்டான ஒரு சூழ்நிலை, நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, ஆபத்தான ஒரு சூழ்நிலை நாம் அகப்பட்டு கொண்டாலும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். முதல் காரியமாக வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம், 15ஆம் அதிகாரம். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார். 15ஆம் அதிகாரம் ஆதியாகம புஸ்தகம் முதல் வசனம் வாசிங்க. காரியங்கள் நடந்த பின்பு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் எல்லாரும் என்ன பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன், மகா பெரிய பலனுமாய் இருக்கின்றேன். அல்லேலூயா. 14ஆம் அதிகாரம் ஆதியாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமும் 23ஆம் வசனம் 2 வசனம் வாசிங்க. சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். சகல பொருட்களையும் ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனாகிய யாரு? தன் சகோதரனாகிய லோத்தையும் வாசிங்க. அவனுடைய பொருட்களையும், லோத்தையும் அவனுடைய பொருட்களையும், ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். வானத்துக்கும் பூமிக்கும் உன்னதமான கர்த்தருக்கும் நேராக என் கைகளை நான் உயர்த்துகிறேன். சொல்றான். என்ன சொல்றான்? நான் எடுத்துட்டு வந்த பொருள்ல அபிமெலேக்கு கேட்கின்றான், நீ கொண்டு வந்த உடைமைகளெல்லாம் நீ எடுத்துக்கொள். அப்பொழுது ஆபிரகாம் சொல்கின்றான், நீ என்னை பெரியவளாக்கணும்னு சொல்லக்கூடாதையா, என் ஆண்டவர் பெரியவராயிருக்கின்றார், ஆனபடினாலே உன்னுடைய தேசத்துக்குண்டான உடைமைகள் எல்லாம் எடுத்துக்கொள் என்று சொல்லி ஆபிரகாம் ஆண்டவருக்கு நேராக தன் கண்களை உயர்த்துகின்றான். எத்தனை பேர் காலில் எழுந்தவன கையை உயர்த்தி ஆண்டவருக்கு முன்பால நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க? எத்தனை பேர் கையை உயர்த்துங்கன்னு சொன்னால் கூட கையை உயர்த்த முடியல? கை வரலன்னா என்ன பண்ணுவீங்க? கொஞ்ச நாளுக்கு முன்னால் கை எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. டாக்டர்கிட்ட போனவுடனே சுகர் இருந்தால் கை மேலே தூக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னாங்க. எத்தனை பேர் சுகருக்கு தெரில, இருந்தால் கொஞ்சம் கை வலிக்கும், இழுக்கும், சில சமயத்தில் கையை தூக்க முடியாது, ரொம்ப பலவீனமாக இருக்கும். சொல்லுங்கள் ஹல்லேலூயா. என் வலது கரம் பிடித்து என்னை நடத்துகிற ஆண்டவர் முன்பாக நான் கரங்களை உயர்த்தி நான் ஜெபம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. விசுவாசிங்க. எப்போதும் நம்முடைய தியான நேரங்களில், ஜப நேரங்களில், ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணது அவசியமாக இருக்கிறது. அஞ்சாதிருங்கள் என்று ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்னார். இங்கே ஆபிரகாமை பார்த்து சொல்கின்றார், பயப்படாதே, அஞ்சாதே, நான் உனக்கு பலனும் கேடகுமாயிருக்கின்றேன். அவனுடைய வாழ்க்கை குறித்த ஒரு பிரச்சனை, குடும்ப சூழலை குறித்த ஒரு பிரச்சனை, சமூகத்தை குறித்த ஒரு பிரச்சனை. எலியேசர் ஆபிரகாமை பார்த்து சொல்கின்றான், என் ஆண்டவனை ஆபிரகாமை அவர் வழிபட்டு வந்த இறைவன் செல்வ சீமானாய் வைத்திருக்கின்றார். அவருக்கு ஆடுகளும் ஒட்டகங்களும் மாடுகளும் எண்ணில் அடங்காத பொருட்களும் ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அளவில்லாமல் அவரை ஆசீர்வதித்திருக்கின்றார்.
ஆனபடினாலே நீங்கள் உங்கள் மகளை அவருக்கு கொடுப்பதற்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். யாருக்கு யார் கொடுத்தாங்க? யார் பொண்ணு பார்க்க போனார்? யாருக்கு பொண்ணு பார்க்க போனார்? ஈசாக்குக்கு மகள் எடுக்க போனார். அங்கே லாபானுடைய வீட்டிலே எலியேசர் சொல்லுகின்றார், என் ஆண்டவனாகிய ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கின்றார், அவர் செல்வ சீமானன். இப்போ இவர் ஏன் பயப்படணும்? அநேக சமயங்களில் நமக்கு பயம் வர்றது வாழ்க்கை தான், சகதி தானே. சில சமயத்தில் வலி வரும்போது பயம் வருது, வலி வரும்போது பயம் வருது. ஓவராக நமக்கு ப்ரெஷர் வரும்போது என்ன பண்ணுது? பிபி ஓவராக ரைஸ் ஆகும்போதாவது பயம் வந்து மயக்கத்திலே கீழே விழுந்துடுறோம். கடன் வாங்கி கடன் சுமையை நாம் திரும்பி கொடுக்க முடியாத பட்சத்தில் என்ன வருது? யார் பார்த்து பயப்படுறோம்? நல்லா சொல்கிறோம் போல்றது, பயம் வருது. நோய் வந்தால் பயம் வருது, பேய் வந்தாலும் பயம் வரும். பயமில்லை பயமில்லை பயமில்லை, நாய் வந்தாலும் பயமில்லை, நோய் வந்தாலும் பயமில்லை, பயமில்லை பயமில்லை பயமில்லை. சொல்ல முடியுமா? கற்பாம்பூச்சிக்கே பயப்படுற நம்ம, பூனைக்கு பயப்படுற நம்ம, நாய்க்கும் பேய்க்கும் பயப்படாது இருக்குமா? வாழ்க்கை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, ஆண்டவரே எனக்கென்று ஒரு சுதந்திர வாழ் இல்லையே, என் குடும்பத்தை நிர்வாகம் செய்வதற்கு, என் குடும்பத்தை கட்டமைப்பு செய்வதற்கு, என் குடும்பத்திலே எனக்கென்று ஒரு புதல்வன் மகன் இல்லையே, நீர் எனக்கு என்ன கொடுப்பீர் ஆண்டவரே? நீ எது கொடுத்த ஆண்டவரே என்ன சமரசம் செய்ய போகிறீங்க? எதற்கு கொடுத்த ஆண்டவரை என்ன திருப்திப்படுத்த போகிறீங்க? ஆபிரகாமுக்குள்ளே இருந்த வலி, வேதனை, துக்கம், அப்பதான் ஆண்டவர் காட்சி அளிக்கின்றார். ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாக இருப்பேன், நான் உனக்கு பலனாக இருப்பேன், உன் சந்ததியை நான் பலுகி பெருக செய்வேன். கடற்கரை மணலை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததி அவ்வளவாய் பெருகியிருக்கும். நட்சத்திரங்களை நீர் எண்ணக்கூடுமானால் உன் சந்ததி அவ்வளவாய் பெருகிருக்கும். இல்லாத நேரத்தில் தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தெய்வம். உங்களுக்கு இப்போ என்ன இல்லைன்னு யோசித்து பாருங்க, கண்ணு முன்னால. நம்புறீங்களா? கொடுப்பார். 100 years old, 90 years old, கர்ப்பம் செத்து போனது, அவர்களால் எதிர்காலத்தை உருவாக்க முடியவில்லை, பதட்டமான ஒரு சூழ்நிலை. இப்போதான் ஆபிரகாம் அவரை பார்த்து கேட்க, என்னத்தை கொடுப்பியா நீ, என்ன தருவியா எனக்கு? எல்லாத்தையும் கொடுத்துருக்க, நல்லதான், ஆனால் எனக்குன்னு ஒரு சுதந்திர வாழ் இல்லையே, வாரிசு இல்லையே, இவள் எல்லாம் ஆள்வதற்காக, இவள் எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்காக, இவள் எல்லாவற்றையும் தலைமைத்துவத்தில் நிற்பதற்காக. அவருடைய கதறல், வேதனை. பைபிள் சொல்வது ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்ட. சொல்லுங்க அல்லேலூயா. விசுவாசித்தவளே பாக்கியவதி. இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை தட்டி எழுப்புவோம். ஆண்டவர் நம்முடைய படகில் இருப்பார் சொன்னால் புயல் அடிக்கும், காற்றடிக்கும், படகு கவிழுகிற சூழ்நிலை கூட வரும். ஆனால் நம்ம சேதம் ஆக மாட்டோம். சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே எண்ணில்லாத இன்னல்கள், துன்பங்களை நாம் சந்திக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலும் கர்த்தர் நம்மை விட்டு விலக மாட்டார், அவர் நம்மோடு கூட பயணிப்பார். அநேக கிறிஸ்தவ விசுவாச பிரசங்கங்கள், விசுவாசிகள் ஏசாமி ஏற்றுக்கிட்ட பிறகு நமக்கு பிரச்சனையே வராது, கஷ்டமே வராது, நோயே வராது, நம்ம ரொம்ப நல்லா இருப்போம். அது விசுவாச வாழ்க்கை அல்ல. நோய் வரும், பிரச்சனை வரும், கஷ்டம் வரும், நிந்தை வரும், அவனான வரும். ஆண்டவர் சொல்ல, என் நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்படுவீர்கள். இப்போ சொல்லுங்கள், கர்த்தருடைய வசனம் எவ்வளோ உண்மையானது. என் நிமித்தம் நீங்கள் சோதிக்கப்படுவீங்க, என் நிமித்தம் நீங்கள் கஷ்டப்படுவீங்க,
என் நிமித்தம் நீங்கள் துக்கப்படுவீர்கள், பக்தியாய் நடக்கிற எவரும் துன்பப்படுவார்கள். நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, நெருக்கடி வரும்போது விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமை நாம் நினைத்து கொள்வோம். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ பயப்படாத, மகன் இல்லைன்னு பயப்படுறியா, உன் எதிர்காலம் இல்லைன்னு பயப்படுறியா, உன் எதிர்காலத்தை உன் குடும்பத்தை ஆள்வதற்காக, உன் குடும்பத்தை உனக்கடுத்து நடத்தி செல்வதற்காக உன் சந்ததி இல்லை என்று சொல்லி எங்குகிறாயா, யோசிக்கின்றாயா? நீ நினைக்கிறதை நான் உனக்கு அருள் செய்வேன் என்ற ஆண்டவர் நான் உனக்கு கேடகமாயிருப்பேன் சொல்கின்றார், பலனாயிருப்பேன் சொல்கின்றார். இதே பிரச்சனையை ஈசாக்கு சந்திக்கின்றார். திருப்புங்க வேதாகமத்தை 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆபிரகாமை பார்த்த ஆண்டவர் அன்றைக்கு சொன்னார், பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாயிருப்பேன், நான் உனக்கு பலனாயிருப்பேன் சொன்னார். இப்பொழுது ஈசாக்கை பார்த்த ஆண்டவர் சொல்கின்றார். வாசிங்க பார்க்கலாம் 26, 24. அன்று ராத்திரியிலே கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, எல்லாரும் என்ன பாருங்க, அவர் யார் தேவன்? ஹேலல் சொல்ல முடியுமா? எங்கள் அப்பா எங்கள் அம்மா வழிபட்டு வந்த தேவன் சொல்லிட்டு இம்மானுவேல் சொல்ல முடியுமா? என்ன மில்டன் சொல்ல முடியுமா? எங்கள் அப்பா பிரபாகரும் எங்கள் அம்மா அமலும் வழிபட்டு வந்த தேவன் சொல்ல முடியுமா? என்னடா பிரபாகர் இருக்கிறியா? அவன் மகன் சொல்லணும்ப்பா. ஆமாம், அல்லேலூயா. ஏஞ்சல் சொல்லுமா? வெங்கடேஷ் மகன் இருக்கிறியா? சொல்வியா? எங்கள் அப்பா அம்மா வழிபட்டு வந்த தெய்வம். அல்லேலூயா. யார் அந்த தெய்வம்? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாயிருக்கிறவர். இங்கே சொல்றாரு யாக்கோப்புக்கு, இப்ப ஈசாக்கு தரிசனமாய் சொல்றாரு, உன் தகப்பனாகிய ஆபிரகாம் வழிபட்டு வந்த தெய்வம். வாசிமா. பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து, நான் உன் கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம், யாரு? என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ஈசாக்கு அந்த வருஷத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு. பக்கத்தில் சொல்லுங்க, நீ விதை விதைச்சா? ஆனால் நம்ம விதைக்கிற விதை தான் எப்படிப்பட்ட விதைன்னு பார்க்கணும். நம்ம விதைக்கிற விதை நல்ல விதையா, சொத்தையா, அது ஸ்ட்ராங்காக இருக்குதா, முளைக்குமா, யோசித்து விதைக்கணும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தான், ஈசாக்கு ஆண்டவரை விசுவாசித்தான். அந்த விசுவாச மக்களோடு கூட தான் ஆண்டவர் பார்த்து சொல்ல, நீ பயப்படாதப்பா, பலனாயிருப்பேன், உன் கேடகமாக இருப்பேன். இங்கே இவனை பார்த்து சொல்கிறாரு, நான் உன் கூட இருப்பேன். சொல்லுங்க அல்லேலூயா. பார்த்து சொல்லுங்க, அவர் கூட இருப்பார். பைபிள் சொல்லுது, உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். பஞ்சகாலத்தில் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதை விதைத்தான், ஏன் வருஷம் முழுவதும் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக எத்தனை பேர் நம்புறீங்க? ஏனென்றால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். ஏசியாவின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 10, 11, 10ஆம் வசனம், 13ஆம் வசனம் வாசிக்கலாம். ஏசியாவின் புஸ்தகம். நீ இங்கே ஈசாக்கின் மகனாகி யாக்கோபை பார்த்த ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலே நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். இங்க சொல்ற பாருங்க, உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இங்க சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் நான் உன்னை தாங்குவேன்னு சொல்றாரு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஏந்துவார், ஆண்டவர் நம்மை சுமப்பார், ஆண்டவர் நம்மை தாங்குவார். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், உமது வலது கரம் என்னை தாங்கும் என்று எழுதுகின்றான். 63ஆம் அதிகாரம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் 73:23 ஆண்டவர் நம்மை தாங்கக்கூடியவராக இருக்கின்றார் என்று சங்கீதக்காரன் வசனங்களில் எழுதுகின்றார். அல்லேலூயா.
இங்கே பார்க்கின்றோம், பயப்படாதே என்று சொன்ன ஆண்டவர் யாக்கோப்புக்கு சொல்கின்றார், நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சகாயமற்றவளாக இருக்கின்றான், கடினமான சூழ்நிலை கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு நேராக வருகின்றது. அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களை தாங்குவார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கழுகு தன் கூட்டை களைத்து தன் குழந்தைகளை தோளின் மேல் எவ்வளவாய் சுமந்து செல்கின்றதோ, நம்முடைய ஆண்டவர், நம்மை உண்டாக்கினவர், நம்மை சுமந்து கொண்டு தகப்பனை போல நம்மை சுமந்து கொண்டு செல்வார். ஆண்டு முழுவதும் நம்மை வழி நடத்துவார், ஆயுசு முழுவதும் வழி நடத்துவார். அவர் நம்மோடு கூட இருப்பார். மூன்றாவதாக நாம் பார்க்கின்றோம், எரேமியாவின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார், என் தாசனாகிய யாக்கோபே, யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நீ கலங்காதே, கலங்காதே. இதோ இதோ நான் உன்னை தூரத்திலும் நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இருந்து விடுவித்து ரட்சிப்பேன், விடுவித்து ரட்சிப்பேன். அப்பொழுது யாக்கோபு திரும்பி வந்து அமைதியோடும் அமைதியோடும் சாங்கோபாங்கத்தோடும் இருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை, அவனை யாரும் தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. அப்படி என்றால் அவனை நான் சுகமாய் தங்கியிருக்க செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கின்றார், அன்பானவர்களே, ஆபிரகாமை பார்த்து பயப்படாதே என்று சொன்னார். எதிர்காலத்தை குறித்த பயம். யாக்கோப்பை பார்த்து பயப்படாதே என்று சொன்னார். நிகழ்காலத்தை குறித்த பயம். எதிரிகள் துறவுகளெல்லாம் தூர்த்து விட்டார்கள், அவருடைய வாழ்வாதாரம் பறிபோனது, அவர்களால் இயல்பு வாழ்க்கை நடத்த முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் ஈசாக்கிடத்தில் வந்து சொல்கின்றான், நான் உன் கூட இருக்கிறேன்பா, நான் உனக்கு துணை நிற்கிறேன்பா, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் பெருக பண்ணுவேன், பயப்படாது. ஈசாக்கின் மகனாகிய இஸ்ரவேலா எனப்பட்ட யாக்கோபை பார்த்து ஆண்டு சொல்கிறார், யாக்கோபே பயப்படாதே, நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட, நான் உனக்கு துணை செய்கிறவராக, உன்னை கரம் பிடித்து நடத்துவர்களாக நான் உன்னை வழி நடத்துவேன். இரவு முழுவதும் போராடினான். யாக்கோபை ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்கிறார், என்னை விட்டுடுப்பா. 32ஆம் அதிகாரம் யாக்கோபு சொல்கிறான், என்னை நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை விடமாட்டேன். யாக்கோப்பை போல நான் போராடுவேன், யாவ போல நான் ஜெபித்திடுவேன், விடமாட்டேன். சொல்லுங்க அல்லேலூயா. யாக்கோப்பை போல நான் போராடுவேன், எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன். போராட முடியுங்களா? ஜெபிப்பீங்களா? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அன்பானவர்களே, நாம் ஆண்டவரோடு போராட வேண்டும். ஆண்டவரிடத்திலே நம்முடைய ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கின்றது. ஆண்டவர் சொல்கின்றார், நான் உன்னை ரட்சிப்பேன் என்று சொல்கின்றார். பயப்படாதே, நான் உன்னை ரட்சிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய நாமத்தினால், அவருடைய நாமமே இல்லாமல் நாம் ரட்சிக்கப்படும்படி. ரட்சிப்பு என்பது என்ன? விடுவிக்கப்படுதல், பாதுகாக்கப்படுதல். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நாம் பாதுகாப்போடு கூட இருக்க வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கட்டளையிடப்படவில்லை, வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள், ஆண்டவன்மாரே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒன்றும் செய்யாத, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. பதிலவா சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி,
அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம வீட்டில் இன்றைக்கு ரட்சிக்கப்படாத எத்தனை பேர் இருக்காங்க? குணப்படாதவங்க, நம்ம கூட இன்றைக்கு சர்ச்சைக்கு வராதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? புசுப்மா அவள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், ஆண்டவரே இரட்சகர் என்று அறிக்கையிட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் அன்றைக்கு அந்த குடும்பத்தார் அனைவருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து கர்த்தருடைய வழியை போதித்தான். விசுவாசியே, விசுவாசிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் மட்டும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது என்று நாம் நின்றுவிட வேண்டாம். இந்த கிறிஸ்துவின் உபதேசம், கிறிஸ்துவின் நற்செய்தி பிறருக்கு அறிவிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் முடிவு வரும். நம்முடைய கடமை என்ன? சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கதறுகிறார். இயன்ற மட்டும் இந்த நற்செய்தி பிறரோடு கொண்டு செல்வது நம்முடைய கடமையாயிருக்கிறது. இந்த நற்செய்தி அநேகருக்கு நாம் கொடுப்பது நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளையாயிருக்கின்றது. ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உன்னை ரட்சிப்பேன். ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிக்கப்படுதல் கர்த்தருடையது. ஆனால் நீங்களும் நானும் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், எல்லாரும் திருப்புங்க, எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகின்றது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் தானத்தால், தர்மத்தால், ஜபத்தால், புண்ணியத்தால், நம்முடைய ஈகையினாலே, நன்கொடையினாலே நாம் பெற்றுக்கொண்டதல்ல. எல்லாம் கைகளை வச்சு சொல்ல, அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. எல்லாரும் எழுந்துக்கலாமா? 4 காரியத்தை நான் சொன்னேன். 1, பயப்படாதே, உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். பயப்படாதே, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உன்னை தாங்குவேன். ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னை பலப்படுத்துவேன், உன்னோடு கூட இருக்கேன். ஆனால் ஒட்டுமொத்த ஜனமாகிய இஸ்ரவேல் மக்களை பார்த்து, ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கின்றார், பயப்படாதே, நான் உன்னை ரட்சிப்பேன். எல்லாரும் எழுந்திருக்கலாம், கண்களை மூடி சொல்லலாம், ஆண்டவரே, சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து ஆண்டவரே, கர்மத்திலிருந்து ஆண்டவரே, நீர் என்னை ரட்சி ஆண்டவரே. ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டது போல ஆண்டவரே, என்னோடு கூட பயணிக்கிறவர்கள், வாழ்கிறவர்கள், இருக்கிறவர்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அவர்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டும் ஆண்டவரே, அதற்காக நான் பிரயாசப்படுவேன். ரோமருக்கு எழுதினோம், எல்லாரும் எடுத்துக்கலாம், பைபிள் எடுத்துக்கலாம், இந்த வசந்த வாசனம் ஜெபிக்கலாம். ரோமருக்கு எழுதினோம் 10ஆம் அதிகாரம் 8, 9, 10, 11 4 வசனங்கள் யாரோ ஒத்து வாசிங்க. ரோமருக்கு எழுதினோம் 10ஆம் அதிகாரம். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன்னுடைய வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். ஆமென். பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு. எல்லாரும் என்ன பாருங்க, உங்க வாயில அறிக்கை பண்றீங்களா? எல்லா இடத்துல நான் கிறிஸ்தவன் சொல்ல முடியுமா? எல்லா இடத்துல நான் கிறிஸ்தவன் சொல்ல முடியுமா? வாயினாலே அறிக்கையிட்டு, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இன்னொரு அதே வாசி, அந்த வசந்த நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். இருதயத்திலே விசுவாசம் தேவை. ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாயினாலே நாம் ஆண்டவரை அறிக்கை செய்ய வேண்டும்.
நாம் போகிற போக்குவரத்துமாக இருக்கிற எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ரட்சிப்பை நாம் காத்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆண்டவரே நம்மை ரட்சித்திருக்கின்றார், மீட்டெடுத்திருக்கின்றார். அந்த மீட்பை, ரட்சிப்பை நாம் காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஆபிரகாமின் விசுவாச வாழ்வு, ஈசாக்கின் விசுவாச வாழ்வு, யாக்கோப்பின் விசுவாச வாழ்வு, ஆவிக்குரிய விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்வு, நம்முடைய வாழ்க்கை படகில் இயேசு பயணிப்பார் சொன்னால் பயப்படாதிருங்கள். அற்ப விசுவாசிகளே, நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? ஆண்டவர் எழுந்தார், காற்றையும் கடலையும் பார்த்து அறிக்கை சொன்னார், அதட்டினார். என்ன சொன்னாரு? இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்னார். சொன்ன மாத்திரத்தில் கடல் அமைதி உண்டாயிற்று. எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்க்கை படகுல ஏசாமி எழுந்துட்டாருன்னா அமைதி வந்துடும். ஆனா அவர் எழுப்ப வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. ஆண்டவரை நாம் நமக்காக எழுந்தருள செய்ய வேண்டுமானால் அவரிடத்திலே நாம் முறையிட வேண்டும். ஆண்டவரே, எனக்காக யுத்தம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ரைட்ல, லெப்ட்ல, ஃப்ரண்ட்ல, பேக்ல யாருன்னா உங்க சத்துரு எழும்புறாங்களா? சொல்லுங்க, நான் சும்மா இருப்பேன், கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். நான் சும்மா இருப்பேன், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. ஒரு அமைதியான வாழ்க்கைக்கு நேராக, அமெரிக்கையான வாழ்க்கைக்கு நேராக கர்த்தரை நடத்துவார். கண்களை மூடி சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என் ரட்சகர். ஆண்டவரே, வாயினாலே நான் அறிக்கை செய்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய ஜபத்தினால் அல்ல, தானத்தினால் அல்ல, தர்மத்தினால் அல்ல, ஆண்டவரே, உமது கிருபையினாலே இந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டேன். உமது கிருபையினாலே நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆண்டவரே, நீர் என்னை மீட்டு கொண்டே இருக்காம துதிக்கிறோம். ஆண்டவரே, நம்ம என்ன அவங்களோட பெரிய ஆளுங்களா? நம்ம கூட எத்தனையோ பணக்காரர்கள் வாழ்றாங்க, செல்வந்தர்கள் வாழ்றாங்க, படித்தவர்கள், மெத்த படித்தவர்கள் வாழ்றாங்க. ஏன் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார்? நாம ரொம்ப நல்லவங்க சொல்லிட்டு ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாரா? அவருடைய கிருபையினாலே. இவங்க ரொம்ப தர்மம் பண்றாங்கன்னு ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாரா? நம்ம மேல கருணை வச்சிருக்காருங்க, ஆமென், இரக்க வச்சிருக்காருங்க, அன்பு வச்சிருக்காருங்க. அவர் நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்காருங்க. அல்லேலூயா. ஆனபடினாலே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு அவருக்கு உகந்த பிள்ளைகளாக மாற்றுகிறார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். இஸ்ரவேலே, பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே, பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே, பயப்படாதே, நானே உன் தேவன். உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே. உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனின் நானே. இஸ்ரவேலே, பயப்படாதே, நானே உன் தேவன். எல்லாரும் என்ன பாருங்க, எதிர்காலத்தை குறித்து நமக்கு அச்சம் இருக்கா? பயம் இருக்கா? திகிர் இருக்கிறா? ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் பயம் இருக்கிறப்போ, ஆண்டவரே கஷ்டமா இருக்குதுப்பா,
எப்படி நடக்கும், என்ன நடக்குன்னு தெரிலப்பா, நீ எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆபிரகாமோடு கூட பேசின ஆண்டவர், ஈசாக்கோடு பேசின ஆண்டவர், யாக்கோபோடு பேசின ஆண்டவர் இந்த கால வேளையிலே உங்களோடு பேசுகிறார். பயப்படாதிருங்கள். அற்ப விசுவாசிகளே, நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் எழுந்தள்ளினார். காற்றும் கடலும் அமைதி உண்டாயிற்று. இயேசு நம்முடைய வாழ்க்கை படகில் இருப்பாரு சொன்னார். அனைத்தும் நிசப்தம் உண்டாகும். சொல்லுங்க, நீ தேடும் நிம்மதி இயேசுவிடம் உண்டு. பக்கத்துல வா, சொல்லுங்க, நான் தேடுற நிம்மதி பணம் இல்லை, பொருள் இல்லை, நகை இல்லை, புடவை இல்லை, பேண்ட் ஷர்ட் இல்லை, நான் தேடுற நிம்மதி இயேசுவிடம் உண்டு. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, வருத்தப்பட்டு வாரும் சுமக்கிறவர்களே எல்லாரும் இடத்துக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை அருளுவேன், நிம்மதியை அருளுவேன். நாம் தேடுகிற நிம்மதி இயேசுவில் மட்டுமே உண்டு. அவர்தான் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்கின்றார், மகளே நீ பயப்படாத, மகனே நீ பயப்படாத. ஒருவேளை சரீரத்தில் வேதனையா இருக்கா, வலியா இருக்கா, கஷ்டமா இருக்கா, வீட்டில் சாப்பாட்டுக்கு பிரச்சனையா இருக்கியா, புரோவிஷன் இல்லையா, பயப்படாத, ஆண்டவர் சப்ளை பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் உங்கள் குறைவெல்லாம் 4ஆம் அதிகாரம் பிலிப்பியர் புஸ்தகம் 19ஆம் வசனம், தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவு செய்வார். இப்ப நிறைவா நீங்க வீட்டுக்கு போகலாம், கண்ணை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இது எதெல்லாம் குறையா இருக்குதோ அதெல்லாம் நீங்க பார்த்துக்குங்க, நான் பார்த்து மாட்டேன் ஆண்டவரே. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கர்த்தருக்கு நன்றி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளினில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமாகில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமாகில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவே எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவே எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். பிதாவாகி தேவன், குமாரனாகி தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன் உங்களை ஆசீர்வதித்து பராமரித்து பரிசுத்தப்படுத்தி இந்த வாரம் முழுவதும் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.